அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சமீபத்தில் என்னுடைய நண்பன் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தான். அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆங்கில கவிதை இருந்தது. அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, ஒரு சிறுவன் ஒரு வரி குதிரைகிட்ட ஏதோ கேட்குறான். அந்த வரி குதிரை சில பதில்களை சொல்லுது. இதுதான் அந்த ஃபோட்டோவோட கருத்து. கடைசியில் அந்த சிறுவன் ஒரு டெசிஷன் எடுப்பான். அந்த டெசிஷனை அவன் ஏன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பன் அதுக்கு விளக்கம் கேட்டு எனக்கு அனுப்பியிருந்தான். ஒரு சிறுவன் ஒரு வரி குதிரைகிட்ட போயிட்டு என்ன கேட்குறான்னா, நீ வெள்ளை கோடு போட்ட கருப்பு குதிரையா இல்லாட்டினா கருப்பு கோடு போடப்பட்ட வெள்ளை குதிரையான்னு கேட்கலாம் வரி குதிரைகிட்ட. அப்போ அந்த வரி குதிரை அவனை பார்த்து திருப்பி கேட்குது, நீ தீய பழக்கங்கள் கொண்ட நல்லவனா இல்லை நல்ல பழக்கங்கள் கொண்ட தீயவனா? நீ சத்தமான நேரத்தில் அமைதியா இருக்கிறவனா இல்லை அமைதியான நேரத்தில் சத்தம் போடுறவனா? நீ சோகமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மனிதனா இல்லாட்டினா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சோகமான மனிதனா? நீ சோம்பலாக உள்ள சுறுசுறுப்பானவனா இல்லை சுறுசுறுப்பா உள்ள சோம்பலானவனா? இப்படி அப்படியே கொஸ்டின்ஸ் அடிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு 4 கொஸ்டின் கேட்குறப்பயே அந்த சிறுவனுக்கு ஒரு ஞானம் பிறந்துடுது. அவன் அப்போ நினைக்கிறான், இனிமேல் இந்த வரி குதிரைகிட்ட இது போன்ற கேள்விகளை நான் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் முடியும். அதுக்கு தான் அவன் கேட்டிருந்தான், ஏன் இந்த சிறுவன் இதுக்கு மேலே இந்த வரி குதிரைகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் நண்பன் கேட்டிருந்தான். உலகத்தில் எல்லாமே 2 தான். எதுவுமே அப்சல்யூட் பவுண்டரி உள்ள விஷயங்கள் கிடையாது. இரவு நேரத்தில் பகல் வருதா இல்லை பகல் நேரத்தில் இரவு சூழுதா? எல்லாமே கலந்தது தான். எல்லாமே இரண்டுபட்டது. எல்லாமே மனிதனுக்குள்ளேயே தான் இருக்குது. நாம கடவுள் உறைந்த மனிதனா இல்லை மனிதனாக வாழும் கடவுளா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கே வரும். இதுதான் நான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா? எதுவுமே இருக்காது. நீங்கள் சோம்பேறியாகவும் இருப்பீங்க, சுறுசுறுப்பானவனாகவும் இருப்பீங்க, ரொம்ப கோவக்காரனாகவும் இருப்பீங்க, ரொம்ப அமைதியானவனாகவும் இருப்பீங்க. சில சயின்டிஃபிக்கான தத்துவங்களே இருக்கு. நம்ம மனிதனில் ஆண் ஹார்மோனும் பெண் ஹார்மோனும் 2மே மனிதனுக்குள்ள இருக்குது. ஆண் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவன் ஆண்கள், பெண் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவன் பெண். அவ்வளோதான். ஆனால் ஆண் பெண் 2 ஹார்மோன்களும் மனிதனுக்குள்ளார இருக்குது. சயின்டிஃபிக்கான உண்மை. அப்போ ஒரு ஆண் தன்மை மிகுந்த ஒரு பெண்ணா இல்லை ஒரு பெண் தன்மை குறைந்த ஒரு ஆணா? உலகத்துல எதுவுமே அப்சல்யூட் கேரக்டர்னு ஒண்ணு கிடையாது. தெய்வீகம்னு பார்த்தா கூட தெய்வீகம் மட்டுமா நம்ம கிட்ட இருக்கு, சாத்தான்களும் நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு நேரத்துல நம்ம கெட்டவனா இருக்கும் அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நாம வெளி உலகத்துக்கு என்ன வேஷம் வேணாலும் போடலாம், ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் நாம யாருன்னு சொல்லிட்டு. நமக்குள்ள சாத்தானும் இருக்கு, அதே நேரத்துல கடவுளாவும் நம்ம இருக்கோம். நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு உதவி பண்றோம், அன்பா இருக்கும், பண்பா இருக்கும், கருணையோட இருக்கும், எல்லாமே செய்யறோம். அந்த கருணை மட்டுமே நம்மளை டிஃபைன் பண்ற மாதிரி நம்ம வெளியில காட்டிக்கிறோமே ஒழிய நமக்குள்ள உள்ள சைத்தானை நாம அடக்கி தான் வச்சிருக்கோம். அது யாருமே பார்க்காத நேரத்துல அது தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தும். உலகமே 2 தான். உலகமே 2பட்ட தன்மை தான். துவைத்தம்னு சொல்லுவான். ஓகே, அத்வைத்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வேற. எதுவுமே 2 கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான், ஆனா ஒண்ணுலயே 2மே இருக்குங்கிறேன். ஓகே, அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான். 4வது கொஸ்டின்லயே அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது சொல்ற எல்லாமே என்கிட்ட இருக்கேன். நான் சுறுசுறுப்பாகவும் இருக்கேன், சோம்பலாகவும் இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன், சோகமாகவும் இருக்கேன், நான் நல்லவனாகவும் இருக்கேன், கெட்டவனாகவும் இருக்கேன். அப்போ எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஸோ எப்படி வரி குதிரையில வெள்ளை கோடும் இருக்கோ கருப்பு கோடும் இருக்கோ, அதே மாதிரி நமக்குள்ளேயும் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் நமக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்குங்கிறத அவன் சிறுவன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் இந்த வரி குதிரையிட்ட இது மாதிரியான கேள்விகளை நான் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். நம்ம ஒரு தராசுல நாம தான் பிடிச்சி பார்த்து அதை சமன்பாட்டோட நடந்துக்கணும். நீங்க சைத்தான் கேரக்டரையே அதிகமா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சைத்தானாகவே அறியப்படுவீர்கள். கருணையான குணங்களையே வெளிப்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் மேலேயும் கருணையா இருந்தீங்கன்னா நீங்கள் கருணை கொண்ட ஒரு மனிதனாவே அறியப்படுவீர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா ஒரு மனிதன் எப்படி அறியப்படுகிறானோ அது அவன் அல்ல, அவனுக்கு தான் தெரியும் அவன் யாருன்னு சொல்லிட்டு. கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு மனிதனும் கிடையாது, சந்தோஷத்தை மட்டுமே வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய மனிதனும் கிடையாது. சந்தோஷமும் நம்மளுக்கு இறைவனால் தரப்பட்டது, கஷ்டமும் இறைவனால் நம்மளுக்கு தரப்பட்டது.
இல்ல அந்த இறைவன் யாரு? நமக்குள்ளதான் இருக்கிறான். அது இறைவனால் தரப்பட்டாலும் சரி, அது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டாலும் சரி, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எல்லா நாளும் இன்பம் தான். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.